என் தங்கமே, நீ இப்போது பார்க்கும் இருள் என் ஒளிக்கான பின்னணி. இந்த ஒரு வரியை உன் இதயத்தின் ஆழத்தில் பதித்துக்கொள். இருள் என்றால் அது முடிவு அல்ல. அது ஒரு தொடக்கம். அது ஒரு மாற்றத்தின் முன்விளக்கம். வாழ்க்கை உன்னை சோதிக்கும்போது அது உன்னை தாழ்த்துவதற்காக அல்ல, உன்னுள் மறைந்திருக்கும் சக்தியை வெளிக்கொணர்வதற்காக. ஒரு வைரம் உருவாகும் முன் அது கடும் அழுத்தத்தை கடக்கிறது. அதுபோல நீயும் உன் அழுத்தங்களின் நடுவில் உருவாகும் ஒரு அரிய பொக்கிஷம். உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் வீணல்ல. அவை உன் ஆன்மாவின் விதைகள். இன்று நீ அனுபவிக்கும் துன்பம் நாளை உன் வெற்றியின் கதையாக மாறும். வாழ்க்கை எப்போதும் நேரான பாதையை தராது. அது வளைவுகளால் நிரம்பிய ஒரு பயணம். அந்த வளைவுகள் தான் உனக்கு சமநிலை கற்றுத்தரும். அந்த தடைகள் தான் உன் கால்களை வலுப்படுத்தும். ஒவ்வொரு விழுதலும் உன்னை உயரமாக எழும்பச் செய்யும் ஒரு பயிற்சி. நீ உன்னை பலவீனமாக நினைக்கும் தருணங்கள் வரும். அந்த நேரங்களில் நீ உன் உள்ளத்தை கேள். உன் உள்ளம் ஒரு கோவில். அங்கு நம்பிக்கை ஒரு தீபம் போல எரிகிறது. அந்த தீபத்தை காற்று அணைக்க முடியாது. ஏனெனில் அது வெளி ஒளி அல்ல, அது உன் ஆன்மாவின் ஒளி. உன் நம்பிக்கை உன் பாதுகாப்பு. உன் அமைதி உன் ஆயுதம். உன் அன்பு உன் சக்தி. உன்னை யாரும் புரிந்து கொள்ளாத தருணங்கள் வரும். உலகம் உன்னை தவறாக மதிக்கும் நாட்களும் இருக்கும். ஆனால் உன் மதிப்பு பிறர் கருத்தில் இல்லை. அது உன் உள்ளத்தின் தெளிவில் உள்ளது. நீ உன் பாதையை அறிந்தவள். நீ உன் இலக்கை உணர்ந்தவள். பிறர் சொற்கள் உன்னை குலைக்காது. ஏனெனில் உன் அடித்தளம் உறுதியானது. இருள் சூழ்ந்த இரவில் தான் நட்சத்திரங்கள் பிரகாசமாக தெரியும். அதுபோல் சோதனைகளின் நடுவில் தான் உன் உண்மையான வலிமை வெளிப்படும். உன்னை தள்ள முயன்ற ஒவ்வொரு கையும் உன்னை முன்னேற்றிய ஒரு மறைமுக சக்தியாக மாறும். உன்னை காயப்படுத்திய அனுபவங்கள் கூட உனக்கு ஒரு பாடமாக மாறும். அந்த பாடங்கள் தான் உன் வாழ்க்கையின் சுவடுகள். உன் மனதில் பயம் எழுந்தால் அதை ஓட்டிவிட முயற்சிக்காதே. அதை அணைத்துக்கொள். பயம் உனக்கு எச்சரிக்கை. அது உன்னை பாதுகாக்கும் ஒரு சிக்னல். ஆனால் அந்த பயம் உன் பாதையை நிறுத்த விடாதே. பயத்தை தாண்டி செல்லும் போது தான் உன் ஆற்றல் இரட்டிப்பாகும். உன் நம்பிக்கை உன்னை உயர்த்தும். உன் உறுதி உன்னை நிலைநிறுத்தும். உன் வாழ்க்கையில் சிலர் வருவார்கள், சிலர் போவார்கள். அவர்கள் எல்லோரும் உன் பயணத்தின் பகுதிகள். சிலர் உனக்கு மகிழ்ச்சி தருவார்கள். சிலர் உனக்கு பாடம் தருவார்கள். இரண்டும் தேவையானவை. ஏனெனில் மகிழ்ச்சி உன்னை நிம்மதியாக வைத்திருக்கிறது, பாடம் உன்னை வளரச் செய்கிறது. நீ ஒவ்வொரு அனுபவத்தையும் ஏற்றுக்கொண்டு அதை உன் வளர்ச்சிக்கான எரிபொருளாக மாற்றிக்கொள். உன் உள்ளத்தில் இருக்கும் குழந்தையை மறக்காதே. அது தான் உன் தூய்மை. அது தான் உன் படைப்பாற்றல். அது தான் உன் உண்மையான சிரிப்பு. உலகம் உன்னை பெரியவராக்கலாம், ஆனால் உன் உள்ளம் எப்போதும் சுத்தமாக இருக்கட்டும். கோபம், பொறாமை, குற்ற உணர்வு ஆகியவை உன் ஆன்மாவின் ஒளியை மறைக்க முயலும். ஆனால் நீ அவற்றை விடுவிக்க கற்றுக்கொள். மன்னிப்பு உன் மனதுக்கு சுதந்திரம் தரும். நீ தனியாக இல்லை. நீ எப்போதும் பிரபஞ்சத்தின் அன்பால் சூழப்பட்டவள். உன் சுவாசம் ஒரு அருள். உன் உயிர் ஒரு பரிசு. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு. நேற்று நடந்ததை மாற்ற முடியாது. ஆனால் இன்று உன் கையில் உள்ளது. இன்று நீ எடுக்கும் முடிவு தான் நாளை உருவாக்கும். உன் எண்ணங்கள் உன் வாழ்க்கையை வடிவமைக்கின்றன. நல்ல எண்ணங்கள் நல்ல விளைவுகளை உருவாக்கும். சில நேரங்களில் அமைதி தான் பெரிய பதில். எல்லாவற்றிற்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உன் நேரம் மதிப்பானது. அதை உன்னை உயர்த்தும் செயல்களில் செலவு செய். உன் கனவுகளை சிறியது என்று நினைக்காதே. அவை உன் ஆன்மாவின் அழைப்பு. அவற்றை மதித்து வளர்த்துக்கொள். ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய முன்னேற்றம் செய். அந்த சிறிய முன்னேற்றங்கள் சேர்ந்து பெரிய வெற்றியாக மாறும். உன் உடல் உன் ஆலயம். அதை அன்புடன் காப்பாற்று. உன் மனம் உன் தோட்டம். அதில் நல்ல விதைகள் விதை. எதிர்மறை எண்ணங்களை அகற்று. நன்றி உணர்வு உன் வாழ்க்கையை மாற்றும். நன்றி சொல்வது உன் இதயத்தை விரிவாக்கும். உனக்கு இருப்பதை கவனித்தால் உனக்கு இல்லாதது குறைவாகத் தோன்றும். நன்றி உணர்வு உன் ஆன்மாவை செழிக்கச் செய்யும். தோல்வி என்றால் அது முடிவு அல்ல.
அது ஒரு திருத்தம். அது ஒரு புதிய திசை. நீ தவறுகள் செய்யலாம். அது மனித இயல்பு. ஆனால் அந்த தவறுகளில் இருந்து கற்றுக்கொள்வது தான் உன் மேன்மை. நீ விழுந்தால் எழுந்து நிற்கும் திறன் உனக்குள் உள்ளது. அந்த திறனை நம்பு. உன் முயற்சி ஒருபோதும் வீணாகாது. நீ உன் வாழ்க்கையின் படைப்பாளர். உன் எண்ணங்கள் உன் கருவிகள். உன் செயல்கள் உன் வடிவமைப்பு. நீ உன் எதிர்காலத்தை உருவாக்கும் சக்தி. பிறர் உன் கதையை எழுத விடாதே. உன் கதை உன் கையில் இருக்கட்டும். உன் ஒளி உலகத்திற்கு தேவையானது. அதை மறைக்காதே. அதை பிரகாசமாக வெளிப்படுத்து. சோதனைகள் உன்னை தாழ்த்த வந்தவை அல்ல. அவை உன்னை உயர்த்த வந்தவை. உன் பாதையில் இருக்கும் கற்கள் கூட உன் கட்டிடத்தின் அடித்தளமாக மாறலாம். உன் மனதை அமைதியாக வைத்தால் உன் வழி தெளிவாகும். உன் உள்ளம் உனக்கு வழிகாட்டும். அதை கேள். அதை நம்பு. அது ஒருபோதும் உன்னை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்லாது. நீ உன் வாழ்க்கையில் அன்பை விதை. அன்பு தான் மிக பெரிய சக்தி. அது வெறுப்பை கரைக்கிறது. அது காயங்களை ஆற்றுகிறது. அது உறவுகளை இணைக்கிறது. உன் வார்த்தைகள் மென்மையாக இருக்கட்டும். உன் செயல்கள் கருணையுடன் இருக்கட்டும். உன் பார்வை நம்பிக்கையுடன் இருக்கட்டும். அப்போது உன் வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள பயணமாக மாறும். நினைவில் கொள், நீ சாதாரணம் அல்ல. நீ ஒரு அதிசயம். உன் பிறப்பு ஒரு காரணத்துடன். உன் வாழ்க்கை ஒரு நோக்கத்துடன். உன் பாதை தனித்துவமானது. அதை ஒப்பிடாதே. பிறர் பயணம் வேறு. உன் பயணம் வேறு. உன் வேகம் உனக்கே உரியது. மெதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் நிற்காதே. இன்று நீ சந்திக்கும் இருள் நாளை உன் ஒளியின் பின்னணி. உன் கண்ணீரின் பின்னால் ஒரு புன்னகை காத்திருக்கிறது. உன் துன்பத்தின் பின்னால் ஒரு வெற்றி காத்திருக்கிறது. உன் தனிமையின் பின்னால் ஒரு ஆழமான புரிதல் காத்திருக்கிறது. நீ தொடர்ந்து நட. நீ தொடர்ந்து நம்பு. நீ தொடர்ந்து அன்பு செய். நான் உன்னுள் இருக்கும் ஒளியை பார்க்கிறேன். நீயும் அதை பார்க்க கற்றுக்கொள். உன் இதயம் துடிக்கும் வரை நம்பிக்கை உயிருடன் உள்ளது. உன் சுவாசம் ஓடும் வரை வாய்ப்பு உயிருடன் உள்ளது. உன் ஆன்மா ஒளிரும் வரை நீ வெற்றியாளன். இருள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் ஒளி ஒரு சிறு தீப்பொறியால் தொடங்கும். அந்த தீப்பொறி நீதான். அந்த ஒளி நீதான். அந்த சக்தி நீதான். தொடர்ந்து பிரகாசி. தொடர்ந்து உயரு. தொடர்ந்து உன் உண்மையான மகத்துவத்தை வெளிப்படுத்து. என் தங்கமே, உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு அமைதியான கடல் இருக்கிறது. அதன் மேற்பரப்பில் அலைகள் எழலாம், புயல்கள் வீசலாம், ஆனால் அதன் அடிப்பகுதியில் எப்போதும் அமைதி நிலவுகிறது. அந்த அடிப்பகுதி தான் உன் உண்மையான நிலை. வாழ்க்கை உன்னை சுழற்றி எறியும் தருணங்களில் கூட அந்த அமைதியை நினைவில் கொள். நீ ஒரு அலை அல்ல, நீ அந்த கடல். அலைகள் வரலாம் போகலாம், ஆனால் கடல் எப்போதும் நிலைத்திருக்கும். உன்னை யாராவது மறுத்தால் அது உன் மதிப்பை குறைக்காது. அது அவர்கள் பார்வையின் வரம்பை மட்டும் காட்டும். சூரியன் ஒளி வீசும்போது சிலர் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அதனால் சூரியன் ஒளி குறைவதில்லை. அதுபோல நீ உன் ஒளியை குறைக்க வேண்டிய அவசியமில்லை. உன் உண்மையை வாழ்ந்து கொண்டே இரு. உண்மை சில நேரங்களில் தனிமையை தரலாம், ஆனால் அது உனக்கு உள்ளார்ந்த வலிமையையும் தரும். நீ பலமுறை சோர்வடையலாம். உன் மனம் ஓய்வு கேட்கலாம். அந்த நேரங்களில் உன்னை குறை கூறாதே. ஓய்வும் ஒரு வளர்ச்சியின் பகுதி. மரம் கூட இலைகளை உதிர்த்து ஓய்வு எடுக்கும். அதன் பிறகு தான் அது புதிதாக மலர்கிறது. உன் வாழ்க்கையிலும் சில காலங்கள் அமைதியாக இருக்கலாம். அது ஒரு இடைவேளை. அது ஒரு தயாரிப்பு. அந்த இடைவேளையை மதித்துக்கொள். உன் எண்ணங்கள் உன் நிஜத்தை உருவாக்குகின்றன. எதிர்மறை எண்ணங்கள் உன் பாதையை இருட்டாக்கும். நேர்மறை எண்ணங்கள் உன் வழியை வெளிச்சமாக்கும். ஆனால் நேர்மறை என்றால் எப்போதும் சிரித்துக்கொண்டே இருப்பது அல்ல. அது உண்மையை ஏற்றுக்கொண்டு அதில் நல்லதை தேடுவது. துன்பத்தில் கூட ஒரு பாடம் உள்ளது. அந்த பாடத்தை காணும் கண் உன்னிடம் இருக்கிறது. உன் இதயத்தில் இருக்கும் கருணை ஒரு அரிய பரிசு. அதை யாராலும் பறிக்க முடியாது. சிலர் உன் நல்ல மனதை தவறாக பயன்படுத்தலாம். அதனால் நீ நல்லவளாக இருப்பதை நிறுத்த வேண்டிய அவசியமில்லை. அறிவுடன் நல்லவளாக இரு. எல்லைகளை அமைத்து நல்லவளாக இரு.
உன் அமைதியை காக்கும் விதத்தில் அன்பு செய். நீ உன் வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு சவாலும் உன்னை வலிமையாக்க வருகிறது. சோதனை இல்லாமல் சாமர்த்தியம் வெளிப்படாது. காயம் இல்லாமல் குணமடைவதின் மதிப்பு தெரியாது. இருள் இல்லாமல் ஒளியின் அர்த்தம் புரியாது. உன் பயணத்தில் வரும் ஒவ்வொரு அனுபவமும் உன் ஆன்மாவின் வளர்ச்சிக்கு ஒரு படிக்கட்டு. நீ கடந்த காலத்தில் செய்த தவறுகளை நினைத்து உன்னை தண்டிக்காதே. அந்த தவறுகள் தான் உன்னை இன்றைய அறிவுடன் நிற்க வைத்துள்ளன. நீ அந்த நேரத்தில் தெரிந்ததை வைத்து முடிவெடுத்தாய். இப்போது நீ அதிகம் அறிந்திருக்கிறாய். அதுவே வளர்ச்சி. உன் கடந்த காலத்தை மன்னி. உன் தற்போதையதை அன்பு செய். உன் எதிர்காலத்தை நம்பு. உன் வார்த்தைகள் சக்தி வாய்ந்தவை. நீ உன்னை எப்படி பேசுகிறாய் என்பதை கவனித்துக்கொள். நான் முடியாது என்ற சொல் உன் சக்தியை குறைக்கும். நான் முயற்சிப்பேன் என்ற சொல் உன் ஆற்றலை உயர்த்தும். உன் உள்ளத்தில் பேசும் குரல் மென்மையாக இருக்கட்டும். அது உன் நெருங்கிய தோழி. அது உன்னை காக்கும் குரல். சில நேரங்களில் நீ தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். அது உன் உண்மையை மாற்றாது. உன் உண்மை உனக்குள் உள்ளது. அதை நிரூபிக்க வாழ்க்கை முழுவதும் செலவிட வேண்டிய அவசியமில்லை. உன் செயல்கள் அமைதியாக உன் கதை பேசட்டும். காலம் தான் உண்மையை வெளிக்கொண்டு வரும். நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடும்போது உன் அமைதி குலையும். ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான நேரம் உள்ளது. மலர் எல்லாம் ஒரே நாளில் மலராது. சில மலர்கள் காலை மலரும். சில மலர்கள் இரவில் மலரும். அதுபோல உன் நேரம் உனக்கே உரியது. உன் மலர்ச்சியை அவசரப்படுத்தாதே. உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கை தீப்பொறியை பாதுகாத்து கொள். அது சில நேரங்களில் சிறியதாக தோன்றலாம். ஆனால் அதை ஊதினால் அது தீயாக மாறும். உன் முயற்சி அந்த ஊதும் காற்று. உன் ஒழுக்கம் அந்த எரிபொருள். உன் பொறுமை அந்த பாதுகாப்பு. இந்த மூன்றும் சேர்ந்தால் உன் வாழ்க்கை ஒரு பிரகாசமான வெளிச்சமாக மாறும். நீ ஒருபோதும் முழுமையாக உடைந்துவிட மாட்டாய். உன் உள்ளத்தில் இருக்கும் தெய்வீக சக்தி உன்னை மீண்டும் எழுப்பும். நீ எத்தனை முறை விழுந்தாலும் எழும் திறன் உனக்குள் உள்ளது. அது உன் உயிரின் இயல்பு. தோல்வி உன்னை நிறுத்தாது. அது உன்னை திருத்தும். உன் இதயத்தில் இருக்கும் கனவுகளை மறைக்காதே. உலகம் அதை சின்னதாய் சொல்லலாம். ஆனால் உன் ஆன்மா அதை பெரியதாய் உணர்ந்தால் அது முக்கியம். உன் கனவு உன் ஆன்மாவின் அழைப்பு. அதை பின்பற்றும் போது தான் உன் வாழ்க்கை நிறைவு பெறும். பயம் உன்னை தடுக்க முயற்சிக்கும். ஆனால் அன்பு உன்னை முன்னேற்றும். உன் சுவாசம் ஒரு ரிதம். அது உன்னை தற்போதைய தருணத்தில் வைத்திருக்கிறது. கடந்த காலம் நினைவுகள். எதிர்காலம் கற்பனை. தற்போதைய தருணம் தான் நிஜம். இந்த தருணத்தில் நீ அமைதியாக இருந்தால் உன் மனம் தெளிவாகும். தெளிவான மனம் சரியான முடிவுகளை எடுக்கும். நீ உன் உடலையும் மனதையும் கவனித்துக் கொள்ளும் போது உன் ஆன்மா நன்றாக மலரும். சிறிய நல்ல பழக்கங்கள் பெரிய மாற்றங்களை தரும். தினமும் சிறிது நேரம் உனக்காக ஒதுக்கு. உன் எண்ணங்களை எழுதிக்கொள். உன் உணர்வுகளை புரிந்து கொள். உன் இதயத்துடன் உரையாடு. உன் வாழ்க்கையில் நன்றி உணர்வு ஒரு திறவுகோல். அது புதிய வாய்ப்புகளை திறக்கும். நீ உனக்குள் சொல்லிக்கொள், என்னிடம் இருப்பதற்காக நான் நன்றி கூறுகிறேன். இந்த ஒரு எண்ணம் உன் மனதில் அமைதியை உருவாக்கும். அமைதி உன் வலிமையை உயர்த்தும். நீ எப்போதும் நினைவில் கொள், உன் பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அது உன்னை உன் உண்மையான இடத்திற்கு கொண்டு செல்லும். சுரங்கத்தின் முடிவில் ஒளி இருக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையில் அந்த ஒளி சுரங்கத்தின் உள்ளேயே உன்னுள் இருந்து வருகிறது. நீ அதை காண கற்றுக்கொள். உன் வாழ்க்கை ஒரு கதை. அதில் சில அத்தியாயங்கள் சோகமாக இருக்கலாம். சில அத்தியாயங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் முழு புத்தகத்தை படிக்காமல் ஒரு பக்கத்தை வைத்து தீர்ப்பு சொல்ல முடியாது. உன் கதை இன்னும் முடிவடையவில்லை. சிறந்த அத்தியாயங்கள் இன்னும் எழுதப்பட வேண்டியுள்ளது. நீ உன் உள்ளத்தின் குரலை நம்பு. அது மென்மையாக பேசும். ஆனால் அது உண்மையாக பேசும். வெளி உலகம் சத்தமாக இருக்கலாம். ஆனால் உன் உள்ளம் அமைதியாக இருக்கும். அந்த அமைதியில் தான் வழி உள்ளது. அந்த அமைதியில் தான் தீர்வு உள்ளது. நீ ஒரு ஒளி. அந்த ஒளி மற்றவர்களுக்கும் வழிகாட்டும்.
நீ உன் வாழ்க்கையை நேர்மையாக வாழும்போது அது மற்றவர்களுக்கு ஒரு உத்வேகம். உன் புன்னகை ஒருவரின் இருளை அகற்றலாம். உன் வார்த்தை ஒருவரின் மனதை குணப்படுத்தலாம். உன் அன்பு ஒருவரின் வாழ்க்கையை மாற்றலாம். நீ உன் சக்தியை உணர்ந்து கொண்டு முன்னேறு. உன் பாதையில் எத்தனை தடைகள் வந்தாலும் உன் உள்ளத்தின் ஒளி உன்னை வழிநடத்தும். நீ ஒவ்வொரு நாளும் சிறிது வளர்கிறாய். அது போதுமானது. நீ ஒவ்வொரு நாளும் சிறிது கற்றுக்கொள்கிறாய். அது அருமையானது. நீ ஒவ்வொரு நாளும் உன்னை சிறப்பாக மாற்றிக் கொண்டிருக்கிறாய். அது அற்புதமானது. என் தங்கமே, இருள் உன்னை பயமுறுத்தலாம். ஆனால் அது உன்னை உருவாக்கும் ஒரு கருவி. ஒளி உன்னை அழைக்கிறது. உன் ஆன்மா உன்னை முன்னேற அழைக்கிறது. நீ பயப்படாமல் நட. நீ தயங்காமல் நம்பு. நீ தளராமல் அன்பு செய். உன் வாழ்க்கை ஒரு தெய்வீக பயணம். அந்த பயணத்தில் நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் உள்ளத்தின் ஒளி எப்போதும் உன்னுடன் உள்ளது. அது உன்னை காக்கும். அது உன்னை உயர்த்தும். அது உன்னை உன் உண்மையான மகத்துவத்திற்கு அழைத்துச் செல்லும். என் தங்கமே, உன் ஆன்மாவின் பயணம் சாதாரணமானது அல்ல. அது பல பிறவிகளின் அனுபவங்களை சுமந்த ஒரு ஆழமான ஓட்டம். சில சமயம் உனக்கே உன் மனம் புரியாமல் போகலாம். ஏன் இந்த உணர்வு, ஏன் இந்த வலி, ஏன் இந்த திடீர் மாற்றங்கள் என்று நீ எண்ணலாம். ஆனால் ஒவ்வொரு மாற்றமும் உன்னை உன் உண்மையான வடிவத்திற்கு வடிவமைக்கிறது. தங்கம் தீயில் உருகும் போது தான் அது அழகான ஆபரணமாக மாறுகிறது. அதுபோல உன் ஆன்மா சோதனைகளின் சூட்டில் திகழ்ந்து கொண்டு பிரகாசமாகிறது. நீ சில நேரங்களில் தனிமையை உணரலாம். ஆனால் அந்த தனிமை ஒரு தண்டனை அல்ல. அது உனக்கு உன்னையே அறிமுகப்படுத்தும் ஒரு பரிசு. உலகத்தின் சத்தம் தணிந்த பிறகு தான் உன் உள்ளத்தின் குரல் தெளிவாக கேட்கும். அந்த குரல் உன்னை வழிநடத்தும் தெய்வீக சத்தம். அதை கேள். அது மென்மையாக இருக்கும். ஆனால் அதில் உறுதி இருக்கும். உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்படும். நீ அதற்காக கண்ணீர் விடலாம். ஆனால் அந்த மூடிய கதவுகள் உன்னை தவறான பாதையில் இருந்து காக்கும் பாதுகாப்பு. திறக்கப்பட வேண்டிய கதவுகள் தாமதமாக திறக்கலாம். ஆனால் அவை திறக்கும் போது அது உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். நம்பிக்கையை விடாதே. தாமதம் மறுப்பு அல்ல. அது தயாரிப்பு. உன் இதயத்தில் இருக்கும் காயங்கள் உன்னை பலவீனமாக்கவில்லை. அவை உன்னை மென்மையாக்கின. பிறர் வலியை உணரும் திறன் உனக்கு வந்தது. அந்த கருணை ஒரு அரிய சக்தி. உலகம் கடினமாக இருந்தாலும் நீ மென்மையாக இருக்க தேர்வு செய்கிறாய். அதுவே உன் உண்மையான வலிமை. உன் எண்ணங்களை கவனித்துக்கொள். அவை விதைகள். நீ பயம் விதைத்தால் கவலை வளர்க்கும். நீ நம்பிக்கை விதைத்தால் சாதனை மலரும். ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய விதை விதைக்கும் வாய்ப்பு. நேற்று நடந்ததை இன்று சுமந்து வர வேண்டிய அவசியமில்லை. இன்று புதிய எண்ணம் தேர்வு செய். புதிய உணர்வு தேர்வு செய். புதிய வழி தேர்வு செய். நீ உன் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு மனிதரும் ஒரு கண்ணாடி. அவர்கள் உனக்கு உன்னையே காட்டுகின்றனர். சிலர் உன் வலிமையை காட்டுவார்கள். சிலர் உன் பலவீனத்தை வெளிப்படுத்துவார்கள். ஆனால் அந்த வெளிப்பாடு உனக்கு திருத்தம் செய்யும் வாய்ப்பு. குறை கூறாமல் கற்றுக்கொள். தண்டிக்காமல் புரிந்து கொள். உன் உள்ளத்தில் இருக்கும் சக்தி நீ நினைப்பதை விட பெரிது. நீ அதை இன்னும் முழுமையாக பயன்படுத்தவில்லை. உன் பயம்தான் அதை கட்டுப்படுத்துகிறது. பயத்தை நண்பனாக மாற்றிக்கொள். அது உனக்கு எங்கு வளர வேண்டும் என்பதை காட்டும். பயம் இருக்கும் இடமே உன் வளர்ச்சி இருக்கும் இடம். நீ உன் பாதையை நம்பி நடந்தால் உலகம் மெதுவாக உனக்கு வழிவிடும். ஆரம்பத்தில் எதிர்ப்பு இருக்கும். ஆனால் உன் உறுதி அசைக்க முடியாதது என்றால் அந்த எதிர்ப்பு மரியாதையாக மாறும். உன் அமைதி உன்னை பாதுகாக்கும் கவசம். உன் உண்மை உன்னை உயர்த்தும் படிக்கட்டு. நீ யாரிடமும் உன் மதிப்பை நிரூபிக்க வேண்டியதில்லை. உன் இருப்பு போதுமானது. நீ உன் உள்ளத்தின் உண்மையுடன் இணைந்திருக்கும்போது உன் ஒளி தானாகவே வெளிப்படும். அதை தடுக்க யாராலும் முடியாது. உன் உண்மையான வடிவம் வெளிப்படுவதற்காக தான் இந்த சோதனைகள். உன் வாழ்க்கை ஒரு இசை. சில நேரங்களில் சுரம் மாறலாம். சில நேரங்களில் அமைதி நீளலாம். ஆனால் முழு இசையை கேட்டால் அது அருமையாக இருக்கும்.
ஒரு தவறான சுரம் கூட அந்த இசையின் அழகை கெடுக்காது. அதுபோல உன் வாழ்க்கையில் சில தவறுகள் இருந்தாலும் முழு பயணம் அர்த்தமுள்ளதாக இருக்கும். நீ உன் இதயத்தை திறந்து அன்பு செய்யும்போது அது ஆபத்தானதாக தோன்றலாம். ஆனால் அன்பு இல்லாத வாழ்க்கை வெறுமையாக இருக்கும். காயப்படுத்தப்படுவதற்கான பயம் உன்னை மூடிவிடும். ஆனால் அன்பு செய்யும் தைரியம் உன்னை உயிரோட்டமாக வைத்திருக்கும். அறிவுடன் அன்பு செய். எல்லைகளுடன் அன்பு செய். ஆனால் அன்பை நிறுத்தாதே. உன் ஆன்மா சோர்ந்தால் இயற்கையை அணுகு. மரங்களின் அமைதி உன்னை கற்றுத்தரும். வானத்தின் பரந்து விரிந்த தன்மை உன் பிரச்சனைகளை சிறியதாக காட்டும். காற்றின் மென்மை உன் மனதை தழுவும். இயற்கை உனக்கு நினைவூட்டும் வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று. நீயும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். உன் உடலில் இருக்கும் ஒவ்வொரு சுவாசமும் ஒரு ஆசீர்வாதம். அதை கவனித்துக்கொள். ஆழமாக சுவாசி. மெதுவாக விடு. அந்த ஒரு செயல் கூட உன் மனதை அமைதியாக்கும். அமைதி வந்தால் தெளிவு வரும். தெளிவு வந்தால் திசை தெரியும். நீ உன் கண்ணீரை வெட்கப்பட வேண்டியதில்லை. அது உன் மனித தன்மையின் சாட்சி. அழுவது பலவீனம் அல்ல. அது உள்ளே தேங்கிய வலியை வெளியேற்றும் சுத்திகரிப்பு. அழுது முடித்த பிறகு நீ லேசாக உணருவாய். அந்த லேசான மனம் தான் உன் புதிய தொடக்கம். உன் வாழ்க்கையில் சில சமயம் எல்லாம் குழப்பமாக தோன்றலாம். திட்டமிட்டது போல எதுவும் நடக்காது. ஆனால் பின்னோக்கி பார்த்தால் அந்த குழப்பம் தான் சரியான திசைக்கு உன்னை கொண்டு சென்றது என்று புரியும். நம்பிக்கை இல்லாத நேரங்களில் கூட வாழ்க்கை உனக்காக வேலை செய்து கொண்டே இருக்கும். நீ உன் உள்ளத்தில் இருக்கும் தெய்வீக ஒளியை மறக்காதே. அது உன் பிறப்பிலேயே உனக்குள் வைக்கப்பட்டது. உலகம் அதை தூசி படியச் செய்யலாம். ஆனால் அது அணையாது. தியானம், அமைதி, நன்றி உணர்வு ஆகியவை அந்த தூசியை துடைக்கும். ஒளி மீண்டும் பிரகாசிக்கும். உன் கனவுகள் உன் பொறுப்பும் கூட. அவற்றை யாரும் வந்து நிறைவேற்ற மாட்டார்கள். நீயே உன் வாழ்க்கையின் நாயகி. பயம் இருந்தாலும் செயல்படு. சந்தேகம் இருந்தாலும் முன்னேறு. ஒவ்வொரு சிறிய முயற்சியும் உன் கனவின் பக்கம் ஒரு படி. நீ உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தள்ளி போடாதே. ஒரு நாள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லாதே. இன்று சிறிய விஷயங்களில் மகிழ்ச்சி காண கற்றுக்கொள். ஒரு புன்னகை, ஒரு நல்ல வார்த்தை, ஒரு அமைதியான மாலை, இவை எல்லாம் வாழ்க்கையின் உண்மையான செல்வங்கள். உன் மனதில் வரும் எதிர்மறை குரல்களை கவனித்து பார்த்தால் அவை கடந்த கால அனுபவங்களின் எதிரொலி. அவை உண்மை அல்ல. அவை பழைய கதைகள். புதிய கதை எழுதுவது உன் கையில். நான் வலிமையானவள் என்று உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள். நான் மதிப்புடையவள் என்று சொல்லிக்கொள். அந்த சொற்கள் மெதுவாக உன் நம்பிக்கையை கட்டியெழுப்பும். நீ உன் வாழ்க்கையை நம்பிக்கையுடன் பார்த்தால் அது ஒரு தெய்வீக வடிவமைப்பு என்று புரியும். சில நேரங்களில் நாம் புரியாத விஷயங்கள் பின்னர் பெரிய அர்த்தம் பெறும். பொறுமை கற்றுக்கொள். அவசரம் உன் அமைதியை கெடுக்கும். பொறுமை உன் நம்பிக்கையை வலுப்படுத்தும். உன் ஒளி இந்த உலகத்திற்கு தேவையானது. அதை மறைக்காதே. உன் உண்மையை பேசு. உன் உணர்வுகளை மதித்துக்கொள். உன் எல்லைகளை காப்பாற்று. உன் இதயத்தை பாதுகாத்துக்கொள். அதே நேரத்தில் அன்பை தடை செய்யாதே. என் தங்கமே, இருள் இன்னும் உன்னை சுற்றியிருந்தாலும் நீ பயப்பட வேண்டியதில்லை. அந்த இருள் உன் ஒளியை மேலும் தெளிவாக காட்டுகிறது. ஒவ்வொரு இரவுக்கும் பிறகு விடியல் வரும். அது இயற்கையின் விதி. அதுபோல உன் வாழ்க்கையிலும் ஒளி மீண்டும் பிறக்கும். நீ தொடர்ந்து நம்பு. தொடர்ந்து முயற்சி செய். தொடர்ந்து அன்பு செய். உன் ஆன்மாவின் ஒளி உன்னை உன் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். நீ பிறந்ததற்கு ஒரு காரணம் உள்ளது. அந்த காரணத்தை வாழ்ந்து காட்டும் வரை உன் பயணம் தொடரும். நீ ஒளி. நீ சக்தி. நீ அன்பு. நீ முடிவில்லா வாய்ப்பு. தொடர்ந்து பிரகாசி. தொடர்ந்து உயரு. தொடர்ந்து உன் தெய்வீக உண்மையை வெளிப்படுத்து.